டியூப் தமிழ் வணக்கம். ஈரான் சவுதி அரேபியா நிழல் யுத்தமானது இனிமேல் வெளிப்படையான யுத்தமாக மாறப்போகின்றது. அமெரிக்க அதிபர் சீனா சென்று வர்த்தக உடன்படிக்கைகளை செய்து கொண்டிருக்க அமெரிக்காவை புறந்தள்ளி மத்திய கிழக்கில் புதியதொரு அதிகார தலைமை உருவாகி கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவை புறந்தள்ளி சவுதி அரேபியா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தப் போகின்றது. ஏற்கனவே சென்ற மாதம் பல தாக்குதல்களை சவுதி அரேபியா ஈரானுக்கு எதிராக நடத்தி இருக்கின்றது. ஈரானுடைய தாக்குதல்கள் சவுதி அரேபியா மீது நடைபெற்ற ஒவ்வொரு தருணமும் சவுதி அரேபியாவினுடைய பதிலடி ஈரானில் இறங்கி இருக்கின்றது. இந்த தாக்குதல்களை சவுதி அரேபியா ஈரானிற்கு அறிவித்து விட்டுத்தான் செய்திருக்கின்றது. நீங்கள் எங்களை தாக்கினால் நாங்கள் உங்களை தாக்குவோம், இதில் மாற்று கருத்துக்கு இடம் கிடையாது என்று சவுதி கூறியிருக்கின்றது. இதுபோலத்தான் அரபு எமிரேட்ஸும் தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பொழுதெல்லாம் ஈரான் மீது தாக்குதலை நடத்தி இருக்கின்றது. ஆனால் ஈரான் தாக்குதல்களை நடத்த மத்திய கிழக்கு நாடுகள் வாய்மூடி மௌனியாக இருக்கின்றன என்ற கருத்து ஏறத்தாழ உடைபட்டு அங்கும் ஒரு பெரும் போர் நடைபெற்றிருக்கின்றது என்பது இப்பொழுது அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது. மார்ச் மாத இறுதி பகுதியில் சவுதி அரேபியா நடத்திய தாக்குதல்கள் மத்திய கிழக்கு புதிய போர்க்குளமாக மாறுகின்ற பொழுது யார் யாருக்கு பகைவன் என்று தெரியாத குழம்பிய குட்டைக்குள் நடக்கின்ற மிக மோசமான ஒரு போராக மாறக்கூடிய அபாய கட்டத்தை நெருங்கி கொண்டிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. சவுதி அரேபியா வெளிப்படையாக அமைதி காடு மலை தவிடுபொடி என்று பேசினாலும் மறைமுகமாக ஒரு போரையே நடத்தி கொண்டு இருந்திருக்கின்றது. ஈரானுக்கு தாக்குதலுக்கு முன்னரே தாக்குகின்றேன் என்று கூறி ஈரானினால் தடுக்க முடியாத தாக்குதலை சவுதி நடத்தி இருப்பதானது சவுதி அரேபியாவினுடைய துணிகரமான முயற்சியாகவும் இனிமேல் வருகின்ற போரில் ஈரான் தனியே அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் மட்டுமல்ல சவுதி அரபு எமிரேட்ஸ் ஆகிய மேலும் 2 நாடுகளை சேர்த்து 4 பேருடன் போர் புரிய வேண்டிய கள நிலவரம் இதனால் உருவாகி இருக்கின்றது. சவுதி அரேபியாவினுடைய தாக்குதலுக்கு பின்னர் தான் ஈரான் அதிர்ச்சியடைந்து பின்வாங்கி ராஜதந்திர பேச்சுக்களை நடத்தியதாக அமெரிக்க செய்திகள் கூறுகின்றன. சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் ஈரானுக்கு ஒன்றை கூறுகின்றது: நாங்கள் அமைதியை விரும்புகின்றோம், ஆனால் நீங்கள் எங்களை தாக்கினால் அதற்கு பதிலடி நாங்கள் தருவோம், நாங்கள் அமைதியாக இருக்க முடியாது. ஈரானை பொறுத்தவரையில் இந்த அதிர்ச்சியினால் தற்காலிகமாக பின்வாங்கி இருக்கின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் சவுதியினுடைய தாக்குதல்கள் தங்களுடைய அதிகபட்ச அழுத்தத்தினால் நடந்திருக்கின்றதாக மகிழ்ச்சி கொண்டாலும் கூட சவுதி அரேபியாவை பொறுத்தவரையில் இனி அமெரிக்காவையும் அவர்கள் நம்புவதற்கு தயாரில்லை. தாங்களே தங்களை பாதுகாப்பதற்கு அவர்கள் தயாராகி விட்டார்கள். அதற்கான பலத்தை சவுதிக்கு வழங்கியதும் ஈரான் தான். ஈரான் என்கின்ற நாடு தனித்து நின்று அமெரிக்காவிற்கு இஸ்ரேலுக்கு எதிராக போர் புரிகின்ற பொழுது சவுதி என்கின்ற நாடு எதற்காக போர் புரிய முடியாது என்பது சவுதி அரேபியாவினுடைய கேள்வி. எனவே எல்லா நாடுகளும் தனித்தனியே களமுறங்க போகின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. இதுவரை காலமும் அமெரிக்காவை தங்கி இருந்த சவுதி அரேபியா இப்பொழுது சொந்த காலில் நிற்க புறப்பட்டு இருப்பது அமெரிக்காவிற்கும் அடிதான் ஈரானுக்கும் அடிதான் என்று கூறப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் சீனாவில் இறங்கி மத்திய கிழக்கை தராசில் வைத்து அவர் பேச்சுக்களை பேசுகின்ற பொழுது அவர் யார் மத்திய கிழக்கை பற்றி பேசுவதற்கு, நாம் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுகின்றோம் என்று அமெரிக்கா சீனாவினுடைய அனைத்து திட்டங்களையும் தூக்கி வீசி மத்திய கிழக்கு சொந்த காலில் நிற்க போகின்றது என்பது பேச்சுவார்த்தை மேசையில் சீன தேநீரை குடித்துக் கொண்டிருக்கின்ற சீன அதிபருக்கும் அமெரிக்க அதிபருக்கும் அதிர்ச்சியாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் சீனா புறப்படும் முன்னதாக அவர் கூறிய வார்த்தை மிகவும் ஆபத்தானது. அமெரிக்க மக்கள் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுகின்றார்கள் தான், பொருளாதார பிரச்சனை உண்டுதான், ஆனால் எனக்கு அதை பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. இப்பொழுது முக்கியம் ஈரானினுடைய போர். ஈரானை அடிபணிய வைக்க வேண்டும், ஈரானிடம் அணுகுண்டு இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய ஒரே நோக்கமே அல்லாமல் அமெரிக்காவினுடைய பொருளாதார பிரச்சனை பற்றி நான் கவலைப்படவில்லை. இரண்டாவதாக அவர் குறிப்பிடுகின்றார், பங்கு சந்தையானது ஏறி இறங்கி கொண்டிருக்கின்றதே, அது பற்றியும் எனக்கு அக்கறை இல்லை. ஈரானை வெற்றி பெற்றால் மட்டும்தான் இவை எல்லாமே சீராக வரும் என்றும் ஆயில் வெள்ளமாக பாயும் என்றும் அவர் கூறுகின்றார். ஆனால் ஈரானுடைய போர் முடிந்தாலும் ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற பேரழிவு காரணமாக மேலும் பல ஆண்டுகள் செல்லும், இயல்பு நிலைக்கு உலகம் திரும்ப என்பதை அவர் துணி போட்டு மறைத்துவிட்டு பேசியிருக்கின்றார். பொருளாதாரம் கையை சுட்டாலும் அதை
அதைவிட முக்கியம், இந்த போர் எங்களையே முழுதாக சுட்டுவிடும் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார். எப்படி தீர்க்க போகின்றார்? ஹோர்முஸ் நீரிணையை திறந்தால் சகல பிரச்சனைகளும் தீரும், ஆயில் வளங்கள் இயல்பாகும், பணவீக்கம் குறையும், பொருளாதார பிரச்சனைகள் தீரும், பாலும் தேனும் ஆறாக ஓடும். இது அவருடைய வியாக்கியானமாக இருக்கின்றது. இதற்கு முன்னரும் ஹோர்முஸ் நீரிணை திறந்துதானே இருந்தது. அப்பொழுது என்ன பாலும் தேனுமா ஓடியது? உலகத்தின் துன்பம் பெருந்துன்பமாகத்தானே இருந்தது என்ற கேள்வியை கேட்பதற்கு அமெரிக்க ஊடகவியலாளர்கள் முயலவில்லை. மேலும் இன்னொரு கேள்வி இருந்தது. அதையும் வசதியாக மேற்கு நாடுகளில் கேட்கின்றார்கள் இல்லை. அமெரிக்க அதிபர் ஈரான் மீதான போரை தொடங்குவதற்கு முன்னர் இவ்வளவு சிறந்த ராஜதந்திரிகள் இருக்கின்றார்கள் என்று கூறுகின்றீர்களே, முதலில் நீங்கள் செய்திருக்க வேண்டிய வேலை என்ன? ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் உக்ரைன் போரை தொடங்குவதற்கு முன்னதாக கிரிமியா குடாவை யாரும் எதிர்பாராத விதமாக கைப்பற்றியது போல ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்கா கைப்பற்றி இருக்க வேண்டும். அதன் பின்னர் ஈரானுடனான போரையும் பேச்சையும் அணு ஆயுத விவகாரங்களையும் பேசி இருக்க வேண்டும். இந்த இடத்தில் அமெரிக்கா இழைத்த ராஜதந்திர தவறுதான் இத்தனை சிக்கல்களையும் கொண்டு வந்திருக்கின்றது என்று இன்று வரை யாரும் பேசியதாகவும் இல்லை. அதேவேளை டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய வீழ்ச்சி வாசல்படி வரை வந்துவிட்டது. வெள்ளம் கதவில் மோதிக்கொண்டு இருப்பதை அறியாமலே பேசிக் கொண்டிருக்கின்றார். அதை பார்க்கவும் அவர் விரும்பவில்லை. அமெரிக்காவில் மக்கள் ஆதரவு வரலாறு காணாத சரிவாக இருக்கின்றது. பங்கு சந்தை அழிவு நிலையில் இருக்கின்றது. சவுதி எமிரேட்ஸ் தாக்குதல்கள், ஈரானின் இரகசிய ஏவுகணை பரிசோதனை ஆகியன அமெரிக்காவை விட்டு விவகாரங்கள் எங்கோ போய்கொண்டிருப்பதை காட்டுகின்றன. விளைவுதான் என்ன? டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த வரையில் ஒரே ஒரு விடயத்தை கூறுகின்றார். ஆல் ஆர் நத்திங், எல்லாமே எனக்கு தான், இல்லாவிட்டால் எதுவுமே எனக்கு வேண்டாம் என்கின்ற ஓர் இடத்திற்கு வந்திருக்கின்றார். அமெரிக்காவினுடைய ஹாலிவுட் திரைப்படங்களில் வரும் ரம்போவை போல அவர் ஒரு வேடத்தை எடுத்திருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய நாட்டு மக்களினுடைய கவலைகளை புறந்தள்ளுவது ஓர் ஆபத்தான உளவியலாக இருக்கின்றது. அவர் அமெரிக்காவினுடைய மக்கள், அரசியல்வாதிகள், ராஜதந்திரிகள் யாருடைய பேச்சையும் கேட்காமல் தனது உறுதியும் தான் நினைத்ததுமே சரியாக வரும் என்று கருதுகின்றார். அப்படி வருவதன் மூலமாக ஒரு மாபெரும் தலைவராக வரலாம் என்றும் மனப்பால் குடிக்கின்றார். ஆனால் 45 மில்லியன் உலக மக்கள் பட்டினியில் கிடக்கின்றார்களா? கிடக்கட்டுமே, அது அவர்களுடைய பிரச்சனை என்று புறந்தள்ளுகின்றார். அமெரிக்காவினுடைய மக்கள் என்ன நினைக்கின்றார்கள்? நினைக்கட்டுமே, அது பற்றி நமக்கு கவலை இல்லை என்று தன்னுடைய பாதையில் அவர் செல்லுகின்றார். ஹோர்முஸ் நீரிணையை வென்றால் 24 மணி நேரங்களில் உலகம் மாறும் என்ற மனப்பால் குடிக்கின்றார். இது நான் தேர்தலில் வென்றால் பாலுந்தேனும் ஆறாக ஓடும் என்று பேசுகின்ற சாதாரண ஏமாற்று அரசியல்வாதியை போல ஒரு பேச்சாக இருக்கின்றது என்பதையும் இந்த செய்தியினுடைய மைய ஓட்டம் காட்டுகின்றது. இனி என்ன நடைபெறப் போகின்றது? அடுத்து வரும் மணித்தியாலங்கள் ஒவ்வொன்றும் முக்கியமானதாகவே அமையும். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.